தேவையான அளவுக்கு மைதா, பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் சுகர், ஒரு முட்டை, அப்புறம் ட்ரை ஈஸ்ட். டாமினோஸ் பீட்சா ஆகுது, பீட்சா ஹட் ஆகுது, 49 பைக்கிங் பீட்சா. பீட்சா கீட்சான்னு வேற சொல்லிட்டேன். பார்ப்போம் கைஸ், சீரியஸ்லி கைஸ், எப்படி இருக்கு பாருங்க. ஓ மை காட். பீட்சாவோட பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் அந்த பாத்திரத்துல இருந்து வெளியே எடுத்துட்டேன். அந்த ஓவன் ட்ரே இருக்குல்ல, அதில் இந்த எட்ஜஸை வந்து கொஞ்சம் திக் பண்ணி சென்டர் கொஞ்சம் குழி மாதிரி பண்ணி, ஓவன் இஸ் ஹாட் சாரி, இதை ஃபஸ்ட்டு ஒரு லெவலுக்கு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில்லிங்ஸ் போட்டு ஒரு ஃபைனல் பேக்கிங் பண்ணிக்கலாம். ஓவனில் அந்த பேஸ் மட்டும் நான் ஒரு 30 மினிட்ஸுக்கு வச்சுருக்கேன். பார்ப்போம். போன்லெஸ் சிக்கனை நேற்றுக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர், சால்ட், லிட்டில் பிட் ஆஃப் வினீகர், அப்புறம் வெரி லிட்டில் சில்லி பவுடர். இந்த மாதிரி 4 சைடு இருக்கிற கேப்சிகம் தான் குக்கிங்க்கு பெஸ்ட்டாமா. அணியனை அப்பா தாமரை எதல் மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி பண்ணி வைக்கணும். கேப்சிகம் சிப்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பேன் ரோஸ்ட் சிக்கன் பண்ண போகிறேன். பாதி ரோஸ்ட், பாதி வெந்த போதும். பேஸ் ஆஃப் குக்டு. அப்போ தான் நாம் இது கரெக்டாக இது பண்ண முடியும். பீஸா பாஸ்தா சாஸ். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் இருக்குல்ல, எட்ஜ் மேலே நான் பண்ணுறதில்ல, சென்டரில் மட்டும்தான் பீஸா பாஸ்தா சாஸ் நான் தேய்க்கிறேன். யூ காட் இட் கைஸ். அடுத்தது நம்ம பண்ண சிக்கன் இருக்கு. இனி அடுத்தது நம்ம அனியன், கேப்சிகம், சீஸ் ஸ்ப்ரெட் போட்டுருவோம். Oh God, guys, look at that. பீட்சானா இப்படி இருக்கும். இதுக்கு மேலே ஆலிவ்ஸ். இந்த எட்ஜஸில் ஏன் நான் எந்த ஃபில்லிங்கும் வைக்கல, ஏன் அந்த சாஸ் எல்லாம் தடவலைன்னா, முட்டையோட ஒயிட் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த மாதிரி ப்ரஷ்ஷில் எடுத்து அந்த சைடில் எல்லாம் தேய்க்க போடுறேன். பாருங்களேன், ஹவ் ஐ ஹவ் டன் இட். இட்டலியில் போனாலும் இட்டலிக்காரனுக்கு கூட இந்த மாதிரி பீஸாவை நொட்ட முடியாது.